அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தமிழகத்தில் புதிய ஆளுநர் முதல் கையெழுத்து, ஸ்டாலின் பதவி பறிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஸோ பதவிக்காலம் முடிந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை செஞ்சுருந்தார் ஒரு 6 மாத காலங்களாகவே. ஸோ தமிழகத்தில் ஆளுநர் இல்லாத அவர் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தான். ஸோ பார்த்திருந்த நிலையில் இப்போ புதிய ஆளுநராக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இராணுவத்துடைய படைத்தளபதியாக இருந்தவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஆளுநராக நியமிக்கப்பட போகிறதாக தகவல் வெளியாயிருந்துச்சு. இன்று பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் நியமிக்கப்பட்டு இப்போ அவர் போட்ட முதல் கையெழுத்திலே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. பதவி விலகரிக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ பரபரப்பை பார்த்தீங்கன்னா சமீப காலத்துலேருந்தே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுகவுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சொலக்கம் நடக்குது இல்லையா? பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய ஆட்சியில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அலுவலகத்திலும் அதே மாதிரி ஆலைகள், டாஸ்மாக் கடைகளாக ரைடுகள் நடந்ததில் எக்கச்சக்கமான பணங்கள் மோட்டமோட்டியாக சிக்கிய சம்பவத்தில் தான் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே மாறியிருந்து. சமீப காலத்துலேருந்தே திமுகவுடைய ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள். அதே மாதிரி சட்ட ஒழுங்கை மீறி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே நடந்து கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இப்போ புதிய ஆளுநர் வந்த முதல் கையெழுத்திலே பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுடைய பதவி நிலைக்கு புதிய முதல்வராக இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு செய்ய போகிறதாகவும் ஒரு பரவலாகவே பேசப்பட்டிருக்கு. புதிய முதல்வராக யார் நியமிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தாலுமே இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் போட்ட கையெழுத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பதவி விலகிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ போலீஸுக்கு குவிக்கப்பட்டு இப்போ பெரும் கலவரங்களாக நடக்கும் இல்லையா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா இப்போ திமுகவிலிருந்து பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காத அளவுக்கு தான் துணை இராணுவத்தோடு இருக்காங்க. இந்த 1000 கோடி மெகா ஊழல் நடந்ததில் திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் விழுந்திருக்கு. இருந்தாலும் இது இவங்க ஊழல் செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகுந்த ஆதாரத்தெல்லாம் அமலாக்கத்துறை காட்டியிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கதை முடிந்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.